This video sponsored by BuyMoட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு பாலிவுட் என்ற சொல்லே பிடிக்காது. கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான். இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் உலக அளவில் இந்தியாவில் பெருமை மிகு அடையாளம். இசைக்கு 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கிய அவரால் மொத்த இந்தியாவே பெருமை அடைந்தது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி படங்களுக்கு இசையமைத்த ஏ.ஆர். ரஹ்மான் தற்பொழுது அதிகம் தமிழ் படங்களுக்கு இசையமைக்க விரும்புகிறார் என்று கூறப்படுகிறது. இப்படியான நிலையில் அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனக்கு பாலிவுட் என்ற சொல்லே பிடிக்காது என கூறியுள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் தமிழில் இருந்து பாலிவுட்டுக்கு சென்றார். இவரது இசை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தது. சினிமா துறையில் இருந்து இருப்பதை காட்டிலும் முன்பெல்லாம் மிகவும் மோசமான அணுகுமுறை இருந்தது. இதனாலேயே பாலிவுட் சினிமா மீது ரஹ்மான் வெறுப்பு ஏற்பட்டது என்று கூட கூறலாம். ஹிந்தி சினிமாவில் இன்னும் பங்காற்றி வந்தாலும் தமிழில் இசையும் வளர்த்தெடுப்பதில் மிகவும் கவனமுடன் செயல்பட்டு வருகிறார். நேற்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ் உலகின் செம்மொழிகளில் இன்றும் பரிணமித்து வளரும் மிக தொன்மையான மொழியாகும். குறிப்பாக தமிழ் சங்கங்கள் ஆய்வுகள் மூலம் மொழியை வழிப்படுத்துவதிலும் தமிழ் திருத்தங்களை செய்வதன் மூலம் அதனை செறிவாக்குவதிலும் இன்றியமையா பங்கு வகித்துள்ளன. இப்படி புதுமை குன்றாத நம் தமிழர்களின் நீட்சியை அர்த்தமுள்ள தொடர் பாடல்கள் மூலம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற பொறுப்பையே நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த அடிப்படையில் ஏ.ஆர். இம்ப்ரெசிவ் என்டர்டெயின்மென்ட் குழு தமிழ் மொழிக்கான ஒரு பெருமை சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தமிழ் இலக்கியங்களை விளக்கப்படங்களாகவும் இன்னும் பல்வேறு புதிய வடிவமைப்புகள் வழங்கப்படுகிறது. ஏ.ஆர். ரஹ்மான் குழு இந்த தமிழ் பெருமை சின்னத்தை ஒரு டிஜிட்டல் டென்ட்ரிக்காக உருவாக்கியுள்ளது. எதிர்காலத்தில் இப்பெருமை சின்னத்திற்கென ஒரு கட்டிடமும் வர வேண்டும். இது குறித்து மேலும் தகவல்களை வெளியிடவிருக்கிறோம். இம்முயற்சி தமிழர்களாகிய நாம் அனைவருக்கும் உற்சாகம் அளிக்கும் என்று நம்புகிறேன். தமிழால் மகிழ்வோம் என்று பதிவிட்டிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.